இருக்கட்டும், எல்லாம் போராட்டம் பண்ணுவோம். ஒரு நாள் ஜெயிச்சா போராட்டம் நடக்கும். அவன் கூட்டணி இல்லாத அவன் ஜெயிச்சான், அவன் தான் ஆம்பளை சிங்கம். போராட்டம் பண்ணுவான், பஸ் ஓட விட மாட்டான், பஸ் ஓட மாட்டான், போராட்டம் பண்ணுவான். வந்தா விஜய் உட்கார வைக்கணும், இல்லைன்னாக்கா யாருமே கிடையாது, யாருமே அப்படியே விட்டுட்டோம். கவர்னருக்கும் வேணும், வெங்காயக்காரங்க லம்பா பணத்தை வாங்கிட்டு இருப்பாரு. எத்தனை பெண்கள் ஏழை குழந்தைகள் அவனுக்கு ஓட்டு போட்டுக்கிறாங்க, அவன் மேலுக்கு வரணும். அவனை தடுக்கிறதுக்கு நீ யாரு? உன்னா முஞ்சா பாத்துக்கிட்ட. இளைஞர் வந்து கண்டிப்பா போராட்டத்தில் ஈடுபடுவாங்க. தமிழகத்திலே வந்து பெரிய கலவரம் கொந்தளிப்பேன். இந்த உலகம் தமிழ்நாடே கொந்தளிக்க வைக்கப்பேன். நான் வைப்பேன். என் பேர் நாராயணசாமி, விஜய் நாராயணசாமி. கொந்தளிக்க வைப்பேன். நான் வந்து டிவிக்கெல்லாம் வந்து நான் ஒரு பொறுப்பு வாங்கலை, ஆனால் தொண்டனா இருக்கிறேன். கண்டிப்பாக விஜய் வந்து முதலமைச்சர் இன்னும் ரெண்டே நாள் ஏறனாக்கா நான் தீ குளிச்சு கோயம்பேடு மார்க்கெட்டில் கண்டிப்பாக நான் குளிச்சு செத்துருவேன். இதான் உண்மை. அந்த கவர்னரே லஞ்சம் வாங்கிட்டாருன்னு நான் சொல்லுவேன். அவன் லஞ்சம் வாங்கிட்டான், தேவையில்லை நம்மளுக்கு. அந்த பதவி குடியில் வச்சுக்க, திரும்பி நாங்கள் ஓட்டு போட்டு அங்கே தான் வருவோம். 234 தொகுதியிலே நாங்கள் ஓட்டு போடுவோம். 34 தொகுதியிலே டிவிக்கே தான் ஜெயிக்கும், திரும்பியும் போடுவோம். உடனே முடிஞ்ச பாரு, 234 அந்த கவர்னரே லஞ்சம் வாங்கிட்டாருன்னு நான் சொல்லுவேன். அவன் லஞ்சம் வாங்கிட்டான், தேவையில்லை நம்மளுக்கு. அந்த பதவி குடியில் வச்சுக்க, திரும்பி நாங்கள் ஓட்டு போட்டு அங்கே தான் வருவோம். 234 தொகுதியிலே நாங்கள் ஓட்டு போடுவோம். 34 தொகுதியிலே டிவிக்கே தான் ஜெயிக்கும், திரும்பியும் போடுவோம். உடனே முடிஞ்ச பாரு. ஆட்சி அமைக்க வந்து ஆளுநர் ரொம்ப தாமதப்படுத்தி ஆளுநர் ஆட்சி தான் நடக்குன்ற மாதிரி ஒரு சூழலை கொண்டு வந்தாங்கன்னா ஊர் தமிழ்நாடு சுருகாடாக ஆகிடும். ஆமாம், ஆகலைண்ணா. நான் வந்து பக்கா திமுக நான் இல்லைன்னு சொல்லலை, நான் பக்கா திமுகறேன். இன்றைக்கே கொந்தளிப்புக்குது. 6 மாதம் வரையும் போறியாண்ணா, 6 மாதம் வரையும் தாங்குமா நாடு? சுருகாடாக ஆகிடும். உண்மையாலுமே வந்து இளைஞருங்க என்ன வயசானவங்க இல்லை, இளைஞர்கள் தான் நிறைய பேர் போடுறாங்க. அங்கங்கேயும் காலேஜ் என்ன காலேஜ் பொண்ணுங்க நிறைய பேர் போடுறாங்க. அங்கங்கேயும் காலேஜ் அங்கங்கேயும் கொதிக்க ஆரம்பிச்சிடும், நாசமாகிடும் ஊர். பிரச்சனை உண்டாகிறது தான் கவர்மெண்ட் எதிர்பார்த்துனா பிரச்சனை உண்டாகட்டும். விஜய் உட்கார வைக்காத பொதுமக்கள் விடாது. நீ ஒன்னா பாரு, நீ பொதுமக்கள் எப்படி ஒரு வழி பண்ணிடுவாங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க வர வச்சாங்கன்னாக்கா இவங்களுக்காக இவங்களை கூட்டு கொடுத்துருவாங்க. காதில் பூ வச்சுக்கணும் உட்காரோன்னா. ஆளுநர்னா கூப்பிடுறது, பொதுமக்கள் செஞ்சா அவரை கூப்பிட்டுருவாங்க. என்ன சொல்றாருன்னா, உங்கள்கிட்ட பெரும்பான்மையான சீட்டு இல்லை, இன்னொரு 8 சீட்டு வேணும், 7 சீட்டு வேணும்னு சொல்றாரு. ஆமா, அதெல்லாம் சும்மா. இதெல்லாம் எப்பயோ இதுக்கு அவருக்கு கொடுக்க வேண்டிய பதவியை இப்படி பண்றாங்க எல்லாம் சேர்ந்து. அது ரொம்ப பெரிய தப்பு, ரொம்ப பாவம். ஆனா ரொம்ப கஷ்டமா இருக்கு எங்களுக்கு அவரை பார்த்தாவே. ஆமா, ஆளாளுக்கு ஏமாத்தினா இது ரொம்ப பெரிய தப்பு. இது அவ்வளோ கஷ்டப்பட்டு கட்சி தனிச்சு நின்னாருனாக்கா அந்த கட்சிக்கு என்ன மதிப்பு? அந்த மக்களுக்கு துன்பத்தை துயரத்தெல்லாம் அனுபவிச்சு தானே ஆட்சிக்கு வந்து வெற்றி பெற்றாரு. அது பொறுக்கலையா இவங்களுக்கு? ஆளுநர்னா கூப்பிடுறது, பொதுமக்கள் செஞ்சா அவரை கூப்பிட்டுருவாங்க. இப்போ பொறுத்துன்னுக்குறாங்க. இவங்க என்னதான் இவங்க பேசி முடிவு பண்ணி அவங்க என்ன அமலுக்கு வராங்கன்னு பார்த்துக்கணும், அப்புறம் நடத்துவாங்க நாடகத்தை. இவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க எவ்வளோ கரூரில் எவ்வளோ நஷ்டத்தை ஆக்கி விட்டானுங்க. பழி இவனுங்க கொலை பண்ணிட்டு அவங்க மேலே போட்டாங்க. இப்போ என்னாச்சு? இது சரியா? இது இவன் ஜெயிச்சு வர்றதுக்கு அவங்க பதவி உக்காரத்துக்கு அதுக்கு கஷ்டப்பட்டு ராம்பளவு 10ஆம் தேதிக்குள்ள அவர் நிரூபிக்க சொல்லிருக்காங்க. அப்படி இல்லைன்னா வந்து வேற அடுத்த முடிவு எடுப்பாங்க. வேற யாருன்னா வேற எலெக்ஷன் ஆகி சொல்லு. அதான் 6 மாசம் கழிச்சு வைப்பாங்க. அப்படி ஒரு இது காட்ட முடியலன்னா மக்கள் விட மாட்டாங்க. நீ என்ன சொன்னாலும் சரி, உட்கார வைக்காத பொதுமக்கள் விடாது. நீ ஒன்னா பாரு, நீ பொதுமக்கள் எப்படி ஒரு வழி பண்ணிடுவாங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க வர வச்சாங்கன்னாக்கா இவங்களுக்காக இவங்களை கூட்டு கொடுத்துருவாங்க. காதில் பூ வச்சுக்கணும் உட்காரோன்னா. நாங்கள் கலாட்டா பண்ணுவோம், எங்களுக்கும் முடியும். நாங்களும் கலாட்டா வைப்போம், பஸ் நிறுத்துவோம். இன்னும் என்ன நிறுத்துவோம், குறுக்க படுக்க வைப்போம். எல்லாரும் ஏன் வந்தவனை ஏன் நீ கலாட்டா பண்ணி நிறுத்தடா? உனக்கு தான் கலாட்டா பண்ண தெரியுமா? எல்லாருக்கும் தெரியும். ஏன் பாதியில உட்கார வைக்கல? எதுக்கு கூப்பிடல? அவர் என்ன தப்பு பண்ணாரு? என்ன பண்ணாரு? அரசியல் வேலை எல்லாரும் போய் சொல்லிதான் வழி நடக்கிறாங்க. யாரும் உத்தமம் கிடையாது. அவரு உத்தமனா வந்துக்கிறாரு. எம்ஜிஆர் மாரி அவருக்கு உத்தமனா இருக்க வச்சா இளைஞர் மண்டபம் பூரா போட்டுச்சு. ஆனா இவங்க ஜெயிக்க வைக்கல, உட்கார வைக்கலாம். எல்லாரும் கலாட்டா பண்ணுவாங்க. நீயே தான் பழிக்கணும்னா பழிக்க முடியாது. அதை சாவடிச்சுட்டு அவங்க வந்து ஆட்சியில் உட்கார சொல்லு. அம்மாவை சாவடிச்சவங்க 10,500 சாவடிக்கிறதுக்கு மீட்டிங் போடுறாங்களா? அம்மாவை 1 மணி நேரம் சாவடிச்சாங்க. அதே மாதிரி இவரும் சாவடிக்க பாக்குறாங்களா? வந்தா ஆட்சி யாரும் இவரு தான் வரணும். மறுதேதி வச்சா கூட
பத்தியம் காட்டுறியா நீ எத்தனை தேதி வச்சாலும் அவர் தான் ஜெயிப்பாரு. இப்போ திமுக அதிமுக சேர்ந்து அவங்க ஆட்சி அமைச்சாங்கன்னா அவங்க 2 பேரும் சேர்ந்தா ஆனால் அமைக்க முடியும். அவ்வளோ யாருமே ஒத்துக்க மாட்டோம். அவ்வளோ சீட்டு வந்தாலும் ஒத்துக்க முடியாது. ஆமா, நாங்கள் திமுக வரக்கூடாது. திமுக வேணாம். திமுக இல்லாத நீ தனியா உக்காரு. திரும்பி தேர்தலில் இப்போ உடனே தேர்தலை வை. அது வரலனாக்கா உடனே தேர்தலை வை வச்சு அது என்னன்னு கண்டுபிடி. கடைசி வரைக்கும் போட மாட்டோம். எங்களை தூக்கினா கூட தூக்கிட்டோம், சாவடிச்சா கூட சாவடிக்கிட்டோம். அவ்வளோதான். ஒரே கட்சிக்கு தான் போடுவோம். என்ன வரல வரட்டும், வரலன்னா ஓட்டே கழிச்சிட்டு செல்லாத ஓட்டா கீச்சு கழிச்சிட்டு வந்துடுவோம். யாருக்குமே ஓட்டு போட்டு அம்மா நாள் நீங்கள் ஆனது போதும். இதுக்கு மேலே ஒரு ஆளுக்கு ஆளை விடணும். ஆமாம், இல்லைன்னா உலகமே கொஞ்சம் அழிச்சிடும். மொத்த பேருமே நிற்போம். அதனால இங்கே பரவாயில்ல, மொத்த பேரும் குறுக்கு போட்டு படுப்போம். அவன் ஜெயிச்சு உன உட்கார வைக்கல வச்சு அதான் நடக்கும். அதுதான் செய்வோம். அவன் ஏன் தப்பு போனான், அவனை ஏன் உட்கார வைக்கல? தள்ளி தள்ளி போட்டுட்டு அவங்க லஞ்சம் வாங்கினாங்களா? முகலாட்ட லஞ்சம் கொடுத்தா வந்தாங்க ஆட்சிக்கு. அவங்க 2 பேரும் கௌரவமா வந்தான். மனசாட்சி அவங்க வந்து என்ன இப்போ விடாத இப்படி பண்றாங்களே, அவரை போட்டு ரொம்ப படுத்துறாங்க. ஆனா ரொம்ப பெரிய கஷ்டம் இது. வந்து என்ன சொல்றாருன்னா, உங்கள்கிட்ட பெரும்பான்மையான சீட்டு இல்ல, இன்னும் ஒரு 8 சீட்டு வேணும் 7 சீட்டு வேணும்னு சொல்றாரு. ஆமா, அதெல்லாம் சும்மா இதெல்லாம் எப்பயோ இதுக்கு அவருக்கு கொடுக்க வேண்டிய பதவியை இப்படி பண்றாங்க எல்லாம் சேர்ந்து. அது ரொம்ப பெரிய தப்பு, ரொம்ப பாவம். ஆனா ரொம்ப கஷ்டமா இருக்கு எங்களுக்கு அவரை பார்த்தாவே. ஏமாத்த பாக்குறாங்க. ஆமா, ஆளால ஏமாத்தினா இது ரொம்ப பெரிய தப்பு. இது இவங்க குடும்பமே தான், இவங்க ஃபேமிலியே தான் வரணும். மாத்தி மாத்தி 2 பேரே தான் மக்களுங்க பார்த்து போட்டுட்டு இருக்காங்க. இப்போ அவர் காசு குத்தா வாங்கினாரு ஓட்டு. எல்லாம் போராட்டம் பண்ணுவோம். ஒரு நாள் ஜெயிச்சு பாரு அதை நடக்கும். அது ஆம்பளை, அது திறமை. ஒட்ட ஜெயிச்சுட்டு நிக்க வைக்க கூட அது திறமை இல்ல. அவன் கூட்டணி இல்லாத அவன் ஜெயிச்சான். அவன் தான் ஆம்பளை சிங்கம். போராட்டம் பண்ணுவான். பஸ் ஓட விட மாட்டான். பஸ் ஓட மாட்டான். போராட்டம் பண்ணுவான். வந்தா விஜய் உட்கார வைக்கணும். இல்லைன்னாக்கா யாருமே கிடையாது. யாருமே அப்படியே விட்டுட்டோம். கவர்னருக்கும் வேணும், 2 வெங்காயக்காரங்க லம்பா பணத்தை வாங்கிட்டு இருப்பாரு அவரு. அதனால தான் பேசுறாரு. அவனுக்கு பதவி கொடுக்க மாட்டாரு. ஆட்சி அமைக்க வந்து ஆளுநர் ரொம்ப தாமதப்படுத்தி ஆளுநர் ஆட்சி தான் நடக்குன்ற மாதிரி ஒரு சூழலை கொண்டு வந்தாங்கன்னா ஊர் தமிழ்நாடு சுருகாடாயிடும். ஆமாம், ஆகலைன்னா நான் வந்து பக்கா திமுக நான் இல்லைன்னு சொல்லலை. நான் பக்கா திமுகறேன். நான் எதுக்கு வந்து விஜய்க்கு வந்து ஆதரவாக சொல்கிறேன்னா, தனி மெஜாரிட்டியில் நின்று ஜெயிச்சிருக்காப்புல. அவருக்கு வந்து முன்னுரிமை கொடுக்கணும். தமிழ்நாடு வந்தவனை வாழ வைக்கிற நாடுன்னு சொல்கிறாங்களே. அப்போ ஒருத்தன் தனியாக வந்திருக்கும் போது அவங்களுக்கு வந்து நம்ம வந்து 2-3 கட்சி நம்ம சேர்ந்து கேட்குறாங்க, அவங்களுக்கு உதவி பண்ணணும். அந்த கட்சியில் வந்து உதவி பண்ணிவிட்டு அவங்க நடவடிக்கை சரியில்லைனா நீங்கள் வெளில வரலாம் இல்லையா? ஆளுநர் ஆட்சி அமைஞ்சது ஒரு 6 மாதம், அதுக்கப்புறமேலே ஒரு முடிவு எடுக்கலான்ற மாதிரி இருந்தாங்கன்னா என்ன இதாகும்? 6 மாதமா? இன்றைக்கே கொந்தளிப்புக்குது. 6 மாதம் வரையும் போறியாண்ணா? 6 மாதம் வரையும் தாங்குமா நாடு? சுருகாடாகிடும். உண்மையாலுமே வந்து இளைஞருங்க என்ன வயசானவங்க இல்லை, இளைஞர்கள் தான் நிறைய பேர் போடுறாங்க. அங்கங்கேயும் காலேஜ் காலேஜ் பொண்ணுங்க நிறைய பேர் போடுறாங்க. அங்கங்கேயும் காலேஜ் அங்கங்கேயும் கொதிக்க ஆரம்பிச்சிடும். நாசமாகிடும் ஊர். பிரச்சனை உண்டாகிறது தான் கவர்மெண்ட் எதிர்பார்த்துனா பிரச்சனை உண்டாகட்டும். ஆட்சி அமைக்க கோர்றாரு. கவர்னர் கூட என்ன வேலையோ அந்த வேலையை மட்டும் கவர்னர் செய்ய வேண்டும். ஆட்சி அமைக்கிறது கூட்டிருக்காங்க. அந்த வேலையை முதலமைச்சர் பதவி பிரமாணம் செய்து வைக்கக்கூடிய வேலை கவர்னருக்கு. அந்த வேலையை அவர் செஞ்சுக்கணும். மெஜாரிட்டியை காட்ட வேண்டியது அசம்பிளியில் காட்டணும், சபாநாயகர்கிட்ட காட்டணும். 118 எம்எல்ஏகள் இருக்காருன்னு சொல்லி அந்த கடிதத்தை சபாநாயகர்கிட்ட காட்டும்போது சபாநாயகர் அந்த கடிதத்தை ஆளுநருக்கு அனுப்பி வைப்பார். இதுதான் சட்டம். ஏன் இவர் கவர்னர் வந்து அவரை முதலமைச்சர் பதவி பிரமாணம் ஏற்றி வைக்காமல் ஏன் இப்படி பண்ணுறாரு? இது திட்டமிட்டு பிஜேபி செயல்படுது. ஆக கட்டாயம் திருமாவளவன் ஆதரவு கொடுப்பாரு. கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் ஆதரவு கொடுத்துட்டாங்க. அதில் எந்த விஷயமும் இல்லை. திருமாவளவனும் கண்டிப்பாக ஆதரவு கொடுப்பாரு. விஜய் கண்டிப்பாக முதலமைச்சர் ஆகிறது 100% உறுதி. ஆட்சி அமைக்க விடலாம். நீங்கள் இள வயசு பிள்ளைங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க. நீங்கள் தானே ஓட்டு போட்டீங்க. ரோடு ஃபுல்லாக இறங்கி ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க. அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. அப்படியெல்லாம் பண்ண முடியுமா? ஏன் பண்ணி தான் ஆகணும். பண்ண முடியுமான்னு என்ன அர்த்தம்? அப்புறம் நீங்கள் இள வயசு ரத்தம் எதுக்கு இருக்குது? இள துடிப்பு இருக்கிறதுனால தானே ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தீங்க. மெயினா போராட்டமாக நடக்குன்றீங்களா? போராட்டம் கண்டிப்பாக ஆர்ப்பாட்டம் பண்ணி ஆகணும். ஆட்சி அமைச்சே ஆகணும். விதி
இருந்தால் இளைஞர் வந்து கண்டிப்பாக போராட்டத்தில் ஈடுபடுவாங்க. தமிழகத்தில் வந்து பெரிய கலவரம். அந்த கவர்னரே லஞ்சம் வாங்கிட்டாருன்னு நான் சொல்லுவேன். அவன் லஞ்சம் வாங்கிட்டான், தேவையில்லை நம்மளுக்கு. அந்த பதவி குடியில் வச்சுக்க திரும்பி நாங்கள் ஓட்டு போட்டு அங்கே தான் வருவோம். எங்க 234 தொகுதியிலே கேள்வி நாங்கள் ஓட்டு போடுவோம். 34 தொகுதியிலே டிவிக்கே தான் ஜெயிக்கும். திரும்பியும் போடுவோம். உடனே முடிஞ்ச பாரு 234 வேறு யாரும் இல்லை. அது ஒரு தொகுதி கேன்சல் பண்ணிருக்கு. அது ஒரு தொகுதியில் இப்போ பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குது. அந்த ஒரு தொகுதியில் நிற்க வச்சு அவர் ஜெயிக்க வச்சு அந்த எம்பி பதவி ராஜினாமா பண்ணிட்டு அதை நிற்க வச்சு திருமாவளவன் துணை முதலமைச்சர். திருமாவளவன் தான் துணை முதலமைச்சர், வேறு யாரும் இல்லை. அண்ணன் விஜய் விடமுட்டார். துணை முதலமைச்சர் வந்து இதில் தாவிய கலந்து யாராச்சும் ஒரு ஆளை போடுவாங்க. திருமாவளவன்லாம் கிடையவே கிடையாது. 2 சீட்டு வாங்கிட்டு எப்படி துணை முதலமைச்சர் போஸ்டிங் கொடுப்பாங்க? நீங்களே சொல்லுங்க. நான் விசிகா தலைவரோட கோரிக்கை அது. எங்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி வேணும்னு சொல்லிட்டு அவங்க கோரிக்கை வந்து அது மேலிடத்துல வந்து விசில் சின்னத்தில் அவங்க தாவக தலைவர் பேசி அது வந்து அவங்க முடிவு எடுப்பாங்க. 3 வருஷமா திமுக இருந்து சீக்கிரமா வந்து தாவேக்காக வரமாட்டாரு. நாளைக்கு மறுநாள் இழுத்து தான் சீக்கிரம் வரமாட்டாங்க தாவேக்காக. வேற என்ன கேட்குறீங்களா? இவ்வளவு நாள் வந்து ஆளுநர் ஆட்சி போடாம இழுபறியா போனது என்ன காரணம்? அது வந்து ஒன்றிய அரசோட வந்து அழுத்தம் தான். இப்போ வந்து பிஜேபி கூட வந்து விஜய் கூட்டணி வைப்பார்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தாங்க. அது வந்து நடக்கலை. அதனால் வந்து ஆளுநர் மூலியமா பிஜேபி வந்து அழுத்தம் கொடுக்கறதுனால இது வந்து விஜய் பதவியேற்பு வந்து இது வரைக்கும் ரத்து பண்ணி வச்சுக்கிறாங்க. அதான் காரணம். கோவம். அதனால வந்து ஆளுநருக்கு அழுத்தம் கொடுத்து மேல் இடத்துலேருந்து ஒன்றிய அரசு அழுத்தம் கொடுத்தனால அவருக்கு பதவி ஏற்பு விழா இது வரைக்கும் நடக்கல, தள்ளி வச்சுக்கிறாங்க. வந்து ஒன்றே ஒன்று, எடப்பாடியும் இப்போது ஸ்டாலின் ஒன்றா சேர்ந்து நீங்கள் ஆட்சி அமைச்சா தெருவில் பொறுக்கிற மக்களை நாங்கள் தெரு பொறுக்கணுமா? இப்போ ஒரு உதாரணம், இப்போது எடப்பாடி ஒய்ஃப் வேறு, ஸ்டாலின் ஒய்ஃப் வேறு, 2 பேரும் இந்த வீட்டுக்கு அந்த வீட்டுக்கு மாதிரி நீங்கள் ஆட்சி அமைப்பீங்களா? அந்த மாதிரி கேவலமான தொழிலை விட இதை விட உங்களுக்கு திறமை இருந்தால் நீங்கள் ஜெயிச்சா நீங்கள் போட்டிக்கு வாங்க. பிரச்சனை நாங்களே தேர்ந்தெடுப்போம். அமைதியாக இருக்கிறோம். என்ன பிரச்சனைன்றது ஓட்டு போடுறதுல இளைஞர்கள் தான் ரொம்ப காலம் தாழ்த்திட்டே போனால் பிரச்சனை வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எல்லாருமே. நான் ஒரு சப்ஜெக்டில் ஃபெயில் ஆகிட்டா வந்து அதை பொறுத்து தான் காப்போம். அந்த அமைதி வந்து விஜய்க்கு உண்டு. சும்மா அரை கோமனை அவுத்து விஜய் கிடையாது. என்ன பெற்றவங்கலேருந்து பெற்ற தாயிலேருந்து படிப்பதுலேருந்து எல்லாம் எழுத்தறிவுலேருந்து முக்கியமானவர். என்ன அமைதி தான் எதிர்பார்ப்பார். அதை மீறி எங்களால் பண்ண முடியும். மெஜாரிட்டில வந்து நாங்கள் ஜெயிச்சு வந்து நாங்கள் 108 இடம் நாங்கள் பிடிச்சிக்கிறோம். நாங்கள் 108 இடம் நாங்கள் வந்து மெஜாரிட்டில வந்துக்கிறோம். ஏன்னா இந்த மாதிரிலாம் எங்களை பிச்சை எடுக்க வைக்கிறீங்க? நல்ல மனுஷன் தான். ஒரு வாட்டி ஒரு வாய்ப்பு கொடுங்க. ஒரு வாட்டி வாய்ப்பு கொடுங்க. நீங்க ஏடிஎம்கே டிஎம்கே இப்படியே ஒரு வாட்டி அந்த கவர்னரே லஞ்சம் வாங்கிட்டாருன்னு நான் சொல்லுவேன். அவன் லஞ்சம் வாங்கிட்டான், தேவையில்லை நம்மளுக்கு. அந்த பதவி குடியில் வச்சுக்க திரும்பி நாங்கள் ஓட்டு போட்டு அங்கே தான் வருவோம். எங்க 234 தொகுதியிலே கேள்வி நாங்கள் ஓட்டு போடுவோம். 34 தொகுதியிலே டிவிக்கே தான் ஜெயிக்கும். திரும்பியும் போடுவோம். உடனே முடிஞ்ச பாரு 234 தொகுதியிலே இதே நான் பேசுகிறேன். என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? புரட்சி வெடிக்கும். ஒரு புரட்சி வெடிக்கும். திரும்பியும் டிஎம்கே ஏடிஎம்கே ஒன்றா சேர்ந்துட்டு அப்போ எங்கள் அடிக்கலாம். நீங்கள் ஒரு புதுசாக வந்து ஒரு கட்சி ஆரம்பித்து ஒரு 60 ஆண்டுக்கு அப்புறம் நாங்கள் வரோம். எங்கள் வாயிலே வந்து நீங்கள் அடிப்பீங்க நாங்கள் உட்காந்து எத்தனை நாளாக இது பண்ணுவோம். கொஞ்சம் ஒரு எழுப்பு முடியா? ஒரு வாய்ப்பு, ஒரு வாய்ப்பு. 50 ஆண்டு ஆட்சியும் எத்தனை ஆட்சியும் சரி, ஒரு வாய்ப்பு வழிவிடு. அவன் சொல்றதை கேட்டு வழிநாடு. எத்தனை பெண்கள், ஏழை குழந்தைகள் அவனுக்கு ஓட்டு போட்டுக்கிறாங்க. அவன் மேலுக்கு வரணும். அவனை தடுக்கிறதுக்கு நீ யாரு? உன்னா முடிஞ்சா பார்த்துக்கிட்ட கொந்தளிப்பேன். இந்த உலகம் தமிழ்நாடே கொந்தளிக்க வைக்கப்பேன். நான் வைப்பேன். என் பேர் நாராயணசாமி, விஜய் நாராயணசாமி. கொந்தளிக்க வைப்பேன். நான் வந்து டிவிக்கெல்லாம் வந்து நான் ஒரு பொறுப்பு வாங்கலை. ஆனால் தொண்டனா இருக்கிறேன். கண்டிப்பாக விஜய் வந்து முதலமைச்சர் இன்னும் ரெண்டே நாள் ஏறலைனாக்கா நான் குளிச்சு கோயம்பேடு மார்க்கெட்டில் கண்டிப்பாக நான் குளிச்சு செத்துருவேன். இதான் உண்மை.